நேற்று கூட்டத்தில் ஜிஎஸ்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதுனால இந்தியா முழுக்க இருக்க வணிக வரி சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டிருக்கு, அதன் மூலம் லஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இல்ல அவங்க கொண்டுட்டு வரவங்க எப்படி சொல்லுவாங்க, யாரை பெருசா பாதிக்குமோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைம்பாங்க. இப்ப பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு புதிய இந்தியா பிறந்துட்டுது, 6 மாசத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை தொடும். நீங்க உலக நாடுகளில் நீங்க வளருகிற நாடு பட்டியலிருந்து தூக்கிட்டான், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்தே அவங்க தூக்கிட்டான். அப்ப இதுக்கு யார் பதில் சொல்றது? அந்த கேள்விக்கு நாங்க போயிடக்கூடாதுன்னு மாட்டுக்கறி எழுத்து விட்டீங்க, இப்ப வரியை கொண்டு வந்து விடுறீங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்க எது ஒவ்வொன்றையும் நீங்க கொண்டு வர திட்டத்தெல்லாம் நீங்க சிறந்ததுன்னு தான் சொல்லுவீங்க. இப்ப 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 நாங்க கடந்து போற பாதைக்கு நடந்து போற பாதைக்கு வரி இருக்குல்ல, அதை நீக்குவீங்களா? இப்ப நீங்க நுட்பமா பாருங்க, சாராயத்துக்கு வரி இல்லை, இது மல்லையாவோடது. மின்சாரத்துக்கு வரி இல்லை, இது அதானியோடது. பெட்ரோலுக்கு வரி இல்லை, இது அம்பானியோடது. இப்ப இந்த வரி யாருக்கானது? யாருக்கானது? மெழுகுவர்த்தி, ஊதுவத்தி, கொசுவர்த்தி, ஊறுகாய் யார் உற்பத்தி செய்வா? அதானி அம்பானியா? யார் உற்பத்தி செய்வா? சிறு குறு தொழிலகங்கள் தானே இதை செய்யுது, அந்த முதலாளி தானே செய்வான். அவனை இது பாதிக்குதா இல்லையா? ₹1 விலையேற்றம், ஒரு 50 காசு விலையேற்றம் மெழுகுவர்த்திக்குன்னா ஒரு ஊதுபத்திக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிடைக்கும்? ஒரு ஊறுகாய் பட்டத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அதுல நீங்க போய் வரி போட்டா அது சுமையா இல்லையா? ஒரு பைசானாலும் அது சுமையா இல்லையா? அதானே இங்க இருக்கிறது. நீங்க கடலை மிட்டாய்க்கு வரி, அது ஒன்றும் பாதிக்காது. வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க? வேற எப்படி சொல்லுவீங்க? தங்க பிஸ்கட்டுக்கும் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கும் அது 4 விழுக்காடு, இது 18 விழுக்காடு இருக்கா இல்லையா? அப்ப அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு மக்களே பெரிய அளவுக்கு பாதிக்கும். கார்பரேட் முதலாளிகளுக்கு அது லாபம், அது சரியா இருக்கும். அதுதான் இங்க வானூர்தியில் யார் யார் பயணிக்கிற, எத்தனை பேர் எல்லாரும் பயணிக்கிறாங்களா, அதுக்கு 1 விழுக்காடு ஜிஎஸ்டி. வானூர்திக்கு அது இந்த திட்டம், இவ்வளவு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா, முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது எதிர்த்தாரா இல்லை? அப்ப குஜராத் சர்க்கார் இதை எதிர்க்கும், ஆதரிக்காது, என்னுடைய பிணத்தின் மேல தான் இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பேசின பிரதமர் இப்ப இதை நிறைவேற்றிருக்கிறாருன்னா இப்ப எப்படி நாங்க எப்படி பாக்குறது? முதல்ல அப்ப சொன்னது பொய்யா, இல்ல இப்ப செய்யறது பொய்யா? எப்படி எடுக்கிறது? அப்ப பேசுனது சரியா, இல்ல இப்ப செய்யறது சரியா? குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீங்க ஏற்றீர்களா, எதிர்த்தீர்களா? அதுதானே அது. இதே கேள்வி நம்ம அவங்ககிட்ட முன்வச்சு, வருமான உச்ச வரம்புக்கு மேல இருக்கு, குறிப்பா 20 லட்சத்துக்கு மேல உற்பத்தி இருக்கவங்களுக்கு தான் நாங்க வரி போட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதான் நீங்க 20 லட்சத்துக்கு மேல வளராத, 20 லட்சத்துக்கு மேல வளராத. இது எந்த கார்பரேட் முதலாளியை பாதிக்கும்? ஒரு 20 லட்சத்துக்கு மேல வாழ்நாளே நீ வளரக்கூடாது, அப்படித்தானே வருது. அதானே இது. நம்ம என்ன கேட்குறோம், இப்போ அவங்க சொல்றத வேடிக்கையா இருக்குது. அம்மா நிர்மலா சீதாராமன் இப்படி உணவகங்களை போய் சாப்பிட முடியலையே, விலை ஏறிடுச்சுன்னா வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அமைப்புக்குள்ள கணவன் மனைவி ஒரு குடும்பமே போய் வேலை செஞ்சாதான் வாழ முடியுங்கிற நிலைமை இருக்குது. எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ நீங்க எரிவாயுக்கு நீங்க 32 ரூபா ஏற்றிட்டீங்களா இல்லையா? ஏற்றிருக்கீங்களா இல்லையா? அப்போ அது அத்தியாவசிய தேவை தானே, அதுக்கே 32 ரூபா ஏற்றுனீங்க. அப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்றிய? பாரதி சொல்கிறான், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு பாடினதை மடமைங்கிறான். நீங்கள் மறுபடியும் போய் எல்லா பெண்களும் வீட்டில் போய் சமைங்கிறீங்க. என்னது? அப்போ உணவகம் வச்சிருக்கவங்கலாம் மூடிட்டு போயிடுறதா? இது பொறுப்பான பதிலாக இல்லை, சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், நீங்கள் இன்னும் 28 விழுக்காடு, இன்னும் 2 விழுக்காடு கூட வரியை விதிச்சுக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க? வரியை உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வரியை எடுத்து சுரண்டி மட்டும் ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துரும் அப்படிங்கிறத எப்படி யார் ஏற்பாத? ஒரு நாடு என்பது வளத்தையும் மக்களினுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி உற்பத்தியில ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமா லாபத்தை கொண்டு பொருளாதாரத்தில் மேம்படுகிற நாடு தான் வாழும் வளரும். ஒண்ணுமே செய்யாம உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி 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 நாங்க பொருளாதாரத்தில் அப்படி வளர்ந்துருவோம்ங்கிறது வேடிக்கை, ரொம்ப வேடிக்கை. அது எப்படி இது பண்ண முடியும்? சரி, இந்த பணத்தை வசூலிச்சு என்ன செய்ய போகுது? 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வச்சிருக்க கனடா அது கல்வி மருத்துவத்தை தரமா கொடுக்குது, பொதுமையா கொடுக்குது, எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குது. அப்படி என் நாடு கொடுக்குமா? இன்னும் 2 விழுக்காடு கூட வச்சுக்கிட்டோம், நம்ம சகித்துக்கிடுவோம். ஏன்னா கல்வி மருத்துவம் இலவசமாயிருதுரா, சுங்கச்சாவடிலாம் தூக்கிடுறா. நடந்து செல்றதுக்கான பாதை இல்லையே.
50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் வாங்க வேண்டியது இருக்குது, கட்ட வேண்டியது இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிறது. அது மக்களுக்கானதா இல்லை. இந்த வரி விதிப்பு உள்நாட்டு பெரும் வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுக்கு பயன் தரக்கூடிய வரி விதிப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்க இப்ப குறிப்பிட்டது போல இந்த எரிவாயுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 32 ரூபா. நீங்க இன்னும் கூடும். நீங்க வந்து இங்க பாருங்க, இன்னும் கூடும். பெட்ரோல் டீசல் விலைக்கு, பெட்ரோல் டீசலுக்கு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரல. ஆனா நாள்தோறும் அதுக்கான கட்டணத்தை நீங்க தீர்மானிச்சுக்கலாங்கிற உரிமையை கொடுத்துட்டீங்க. 15 நாளைக்கு ஒரு முறை இருந்த போதே அது வந்து பெரிய சுமையா இருந்தது. இப்ப தினந்தோறும் நீங்க இதுன்னா, இப்ப நான் ஒரு எரிபொருள் வங்கிக்கு போறேன், எவ்வளவு நான் போற போது நான் ஒரு 100 ரூபா எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிட்டர் ஒரு 2 லிட்டர் போட்டுக்கலான்ட்டு அங்க போகும்போது திடீர்னு அவன் ஒரு விலை சொல்லுவான். அப்ப எனக்கு 100 ரூபா தான் இருக்கு, நான் என்ன செய்யறது? அப்ப தினந்தோறும் ஒரு விலையை விதிச்சுக்கலாம் அப்படிங்கிற முறையை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இதுல எதுவுமே ஒழுங்குபடுத்தப்படலை. இந்த வரி விதிப்புக்கு பிறகு இது என்னவா ஆகும்? இது எந்த முதலீடு செய்வீங்க? எதுல கொண்டு வரீங்க? இதனால மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை நிறைவேற்ற போறீங்க? எதுவுமே இல்லை. கல்வி, மருத்துவம், மானுட உரிமை, அதை எல்லாருக்கும் தேசம் முழுமைக்கு ஒரே மாதிரி கொடுக்க போறீங்களா? ஒரே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மருத்துவம் எனக்கு கிடைக்குமா? இப்போ அம்மையார் சோனியா காந்திக்கு முடியல, அமெரிக்காவில் போய் மருத்துவம் செய்கிறாங்க. சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய்ங்கிறாங்க, அமெரிக்காவில் போய் குணமாகிட்டு வர்றாரு. அந்த மருத்துவம், அந்த தரமான மருத்துவம் விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் இந்த நாட்டில் கொடுக்க முடியலையே உங்களால். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து என் மண்ணின் பிள்ளைகள் வந்து ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் போய் மருத்துவம் படிக்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. நான் எடுத்து தரவா? ஏன் போய் படிக்கிறான்? அந்த 2 நாடும் நம்மளை விட பெரிய நாடு, அதிக மக்கள் தொகை கொண்டிருக்க நாடு. அந்த நாடு மருத்துவத்தையும் கல்வியும் தரமா கொடுக்குது, இலவசமா கொடுக்குது சீனா. அந்த இலவசமா கல்வி கிடைக்குதுன்னு என் பிள்ளைய ரஷ்யாவிலையும் இந்த சீனாவிலையும் போய் படிக்குதா இல்லையா? இது இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அவமானமா இல்லையா? உங்க நாட்டு குடிமகன் வேற நாட்டில் போய் கல்வி இலவசமா கிடைக்குதுன்னு படிக்கிறான்ல. உங்கள் அளவுக்கு குறைவா ஜிஎஸ்டி வச்சிருக்க நாடு கொடுக்குதா இல்லையா? நீங்க ஏன் அதை செய்ய முடியாதா? எப்படி இருக்குது இது? அப்ப இதன் பயன் என்ன? இந்த வரி விதிப்பின் பயன் என்ன? பயன் என்ன? இதைத்தான் பண மதிப்பிழப்புல நீங்க சொன்னீங்க. அப்படியே கருப்பு பணம் பாதிக்கப்பட்டுருவான், ஊழல் லஞ்சவாதியெல்லாம் பாதிக்கப்பட்டுருவான். யாருமே பாதிக்கப்படலையே. யாரு பாதிக்கப்பட்டிருக்கா? அப்போ வார்த்தைகள்ல இனிக்குது. வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. இந்த வரி விதிப்புல 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அமைச்சர் சொல்றாரு. எப்படின்னு விளக்குங்கன்னு நான் கேட்கிறேன். எப்படி விளக்குங்க? நீங்க வரி விதிக்கிறதுல எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எப்படி? பல பேருக்கு வேலை இழப்பு தான் ஏற்படும். இப்ப ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளை பாதிக்குது, ஏழை எளிய மக்களுக்கு நல்லதுன்றீங்க. இதுல பெருமையா வரி சொல்லிக்க, பாலுக்கு விதிக்கல, நாங்க அரிசி பருப்புக்கு விதிக்கலன்னு. அதுல விதிக்கிறத விட கேவலம் ஏதாவது இருக்குதா? அதுக்கு விதிக்கலன்னு வேற பெருமையா வேற பேசிக்கிறீங்க நீங்க. இந்த முதலாளி ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு. இந்த முதலாளி பாதிக்கப்படுறாருன்னா அவரை சார்ந்து இருக்கிற சிறு சிறு தொழிலாளிகள், சின்ன சின்ன குடிசை தொழில்கள் செய்கிறவர்கள், இவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? நான் மெழுகுவர்த்தியை உற்பத்தி செய்யறேன், நானே கொண்டாந்து விற்க முடியுமா? நான் ஒரு முதலாளிகிட்ட கொடுப்பேன். அப்ப அந்த முதலாளிக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா இது என்னுடைய தொழில் எப்படி வளரும்? நான் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும்? ஆமா, கேளிக்கை. அதங்க நீங்க மாநிலத்திற்கு இங்க பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது சொல்றாரு, இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஒரே மாதிரி மொழி, கலாச்சார, வாழ்க்கை முறை, உடை, உணவு, பழக்க வழக்கங்கள் இல்ல, வழிபாடு இல்ல, பல பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இதுல வந்து அதனாலதான் சொல்றாரு, இந்த அரசியல் சாசனம் இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம். அப்ப இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாவும் ஒருமைப்பாடு கொண்ட நாடாவும் ஒற்றுமையோடு இருக்கணும்னா அந்தந்த மொழிவழி தேசியங்களுக்கு முன்னுரிமை, அதுக்கு முன்னுரிமை இருக்கணுங்கிறாரு. அந்த முன்னுரிமை பறிக்கப்படுது. இப்ப அதான் இருக்கிறது. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்க கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதாக ஒவ்வொரு செயலும் இருக்கு. கட்டாய இந்தி, கட்டாய சமஸ்கிருதம், ஒரே வரி, ஒரே மாதிரி கல்வி, இதெல்லாம். இப்ப நீங்க சிபிஎஸ்இ பள்ளி, மத்திய அரசு பள்ளியில என்னுடைய பாட்டன் கப்பலோட்டி தமிழனா படிப்போமா? எங்க மூதாதை தீரன் சின்னமலையை நாங்க படிப்போமா? வல்லபாய் பட்டேலை படிப்போம், வஉசியை படிப்போமா? வீர சிவாஜியை படிப்போம். எங்க பாட்டைங்க தீரன் சின்னமலையும், பூலித்தேவனையும், வேலுநாச்சியாரி, மருதுபாண்டியும் நாங்க படிப்போமா? அப்ப அதான் இங்க இருக்கிறது. அப்ப ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய அடையாளங்களும் மறைக்கப்படும். அப்ப அந்த இப்ப நீங்க கேளிக்கை வரீங்கன்னா மாநிலத்துக்கு இருக்கிற கொஞ்சம் உரிமை அதுதான். அவங்க மாநில உரிமையை நாங்க விட்டு கொடுத்துடணுமா? ஆனா ஜிஎஸ்டில குறைக்க மாட்டாங்களா? எப்படி இருக்கு? 28 விழுக்காட்டுல ஒரு 5 விழுக்காடை கொண்டாங்க, 5 விழுக்காடை கொண்டாங்க, பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம்ல.
உட்கார்ந்து தங்க பிஸ்கட்டுக்கு எவ்வளவு வரி விதிக்கலாங்கிறதுக்கு ஒரு தனி அமர்வு நடத்துனீங்கல்ல, நீங்க அமர்த்தினீங்க தனி அமர்வு தங்க பிஸ்கட்டுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு தனி அமர்வு உட்கார்ந்து விவாதிச்சு 4 விழுக்காடுன்னு இருக்கீங்க. ஏன் அப்படி? இதுக்கு நாடங்களும் திரைத்துறை பாதிக்கப்படுது. திரைங்கிறது சினிமா அப்படின்னு பார்த்துட முடியாது. ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் அது, ஒரு கலை முகம் அது. என்னுடைய பண்பாடு, என்னுடைய நாகரிகம், பழக்க வழக்கங்களை நாங்கள் திரையில வடிக்கிறதுங்கிறது இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொரு நாடும் பார்க்குது, அப்படிதான் பார்க்குது. அப்ப அதை அப்படி பார்க்க முடியாது. நீங்க இந்த அரசு வரி விலக்கு அளிக்கிறதுக்குன்னு ஒரு விதி வச்சிருக்கு. அதாவது நீங்க படத்தை பாக்குறது தமிழ்ல பெயர் இருக்குது, அதனால நாங்க இதுக்கு வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அதுல கொஞ்சம் இந்த இவங்க ஆட்சியாளர்கள் லாபம் விட்டுறாங்க. அதை வேணா விட்டு கொடுக்க சொல்லலாம். மொத்தமா கேளிக்கை வரி எடுத்துட்டு நான் மத்திய அரசு கட்டிக்கிறேன் அப்படிங்கறது எப்படி இருக்கிறீங்க? அதான் அவங்க சொல்றாங்க. அப்படி கொடுக்க முடியாது. ஜிஎஸ்டியில குறைக்கணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி நீங்க 28 விழுக்காடு அதிகம், அது 5 விழுக்காடா குறைங்க அப்படின்னு கேட்கணும். மாநில அரசுக்கும் நீங்க தனியா விதிக்கிற அந்த கேளிக்கையில கொஞ்சம் கேளிக்கை வரியில கொஞ்சம் குறைங்க அப்படிதான் கேட்க முடியும். மொத்தமா நீ உரிமை வெட்டி கொடுத்துரு, நான் மத்திய அரசு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறது சரியில்லை. அது பாதிக்கும்ல மக்களை, எந்த வழியில பார்த்தாலும் மக்களை பாதிக்கும்ல. ஏற்கனவே திருட்டு விஷயத்துல படம் பாக்குறான். ஏன் பாக்குறான்? ஒரு குடும்பம் 5 பேர் போய் படம் பார்க்கணும்னா குறைஞ்சது 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்துருக்கு. டிக்கெட்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற வாகன நிறுத்தம், அதுக்கப்புறம் கடைகளில் சாப்பிடுறது எல்லாமே அதிக விலை. அப்படி வரும்போது அங்க அதுக்கு வரல. இதுனா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சீடி வாங்கி போட்டு பார்த்துடலாம். நம்ம குடும்பம் இல்லை, இன்னும் 4 குடும்பத்துக்கு கொடுத்துடலாம். இந்த நான் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு அப்படி வந்துருது. அப்ப நீங்க கட்டண விலையை ஏத்துனீங்கன்னா மூடிட வேண்டியதான் திரையரங்க, நேரடியாக சீடி போட்டு பார்த்துட்டு போயிருக்கோம். அது சரியில்லை. தமிழ்நாடு அரசு தன்னுடைய கேளிக்கை வரியில ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை குறைச்சு இந்த துறையை வாழ வைக்கிறதுக்கு வசதி செய்யலாம். மத்திய அரசு தன்னுடைய வரி விதிப்பில் 28 விழுக்காடு அதிகம், அதை 5 விழுக்காடா குறைக்கலாம். 5 விழுக்காடு அப்படி கொண்டு நாங்க ஜீரோல வைங்கன்னு சொல்லல, சுழியத்தில் வைங்கன்னு சொல்லல, 5 விழுக்காடு வைங்க அப்படி செய்யலாம். அதான் செய்யணும் மாநில அரசு. அது என்ன கேட்கறது? மொத்தமா மாநில அரசு உரிமையை விட்டுருன்னா அது கஷ்டம். குட்கா விவகாரமே அமுக்கிறது தானே. குட்கா விவகாரமே அது போய் ஹிட்லர் சொல்றான், மக்களை எப்பவும் சிந்திக்க விடாம பரபரப்பா வச்சுக்கன்ட்டு. அது நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பா இருக்கான். திடீர்னு கறிங்கிறான், அடுத்த நாள் வரிங்கிறான், நாளைக்கு உடம்பெல்லாம் சொரின்னு கூட சொல்லுவான். எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட கடை வச்சுட்ட கொடுத்தா நான் வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கூட பாக்குறேன். அவ்வளவு பிரச்சனையா இருக்குங்க. உள்ளாட்சி அமைப்புகள் திட்டத்தின் கீழ தேசிய நெடுஞ்சாலைகளை தேவைக்கேற்ப மாநில நெடுஞ்சாலையா மாத்தி அங்க வேணா மதுபான கடை திறந்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்து, அதை எப்படி பாக்குறேன்? நான் கேவலமா பாக்குறேன். இது போய் பேசிட்டு இருக்காதீங்க. அங்க பக்கத்துல ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு 2500 தடுப்பணைகள் கட்டுறதுக்கு போராடிட்டு இருக்காரு. எங்க ஆளுங்க 3500 டாஸ்மார்க் திறக்க போராடிட்டு இருக்காங்க. அவர் 10,000 கிலோமீட்டர் நதிகளை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க 4 அணியை இணைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல எதை இதெல்லாம் நினைச்சு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. இன்னைக்கு தமிழ் இந்துல படிக்கிற முழுக்க விளைநிலங்கள்ல போய் இந்த மதுக்கடையை திறந்து வச்சிருக்காங்க. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்காதீங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறதே கொஞ்சம் தான் விளைநிலங்கள் இருக்குது, அந்த வளம் இருக்குது. அதை மனைகளா மாத்திரக்கூடாதுன்னு தான் நீங்க பாக்குறீங்க. வழக்கு நடந்து இதுவரைக்கும் இந்த வீட்டு மனை வியாபாரம் பிரச்சனையா இருக்குது. இதுல போய் விளைநிலங்கள்ல அந்த அப்படியே பயிர் இருக்குது, பக்கத்துல மதுக்கடை இருக்குது. இது என்ன செய்யறது? இவங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரவே கிடையாது. சாராயத்தை மூடிட்டீங்கன்னா அரசு நிர்வாகத்துக்கு பணம் இருக்குது. அது காரணம் நீண்ட காலமா அதை சார்ந்து இவங்க இருந்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டத்திற்கு மீறி இங்க மூடனா அங்க திறக்கிறது, அங்க மூடனா அங்க திறக்கிறது. காரணம் அதுதான். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு அதுல 25,500 கோடியை வச்சுதான் போய்கிட்டு இருக்கு அரசு நிர்வாகம். அது மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு, வருமான பெருக்கத்திற்கு அவங்க சிந்திக்கல, அதை செயல்படுத்தல. அது கூட்டணும் தான், அரசு கூட்டமாங்கிறதானே. மேகதாது இப்ப எல்லாரும் வீரப்பண மாயாவி திருட்டு பைய சந்தன கடத்தல்காரன்னு. இப்ப எங்க ஐயா மட்டும் காட்டுக்குள்ள இருந்தானா அவங்க கட்டுவேன்னு சொல்லுவானான்னு பாருங்க. இப்ப தெரியுதா யாரு பாதுகாப்பா இருந்ததுன்ட்டு. அதான் பிரச்சனைங்க. அரசு அதை எடுக்கணும். அவங்க கட்டுறதுக்கு மத்திய அரசு தடை போடாது. ஏன்னா கர்நாடகாவில்
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுலேயே அது கண்டுகொள்ளாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு. அந்த மாநிலத்தில் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சா அந்த மாநிலத்தில் வாக்கு பெற முடியாது, தோத்து போயிடுவோம்னு நினைக்குது. அதனால அது மேகதாது கட்டுறதை நீங்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு வாய் திறக்கதா பாருங்க, சொல்லாது, மௌனம் தான் சாதிக்கும். ஏன்னா அங்க வந்து காங்கிரஸும் அதுக்காக பேசாது, பாரதிய ஜனதாவும் பேசாது. ஏன்னா ரெண்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கு. அது ஒண்ணு வந்து இதுக்கு ஆதரவா பேசிட்டா அடுத்த தடவை அந்த கட்சி தோத்துரும், இது எதிராக எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அந்த கட்சி தோத்துரும், வாக்கு கிடைக்காதுன்னு நினைக்குது. அப்ப தேசிய கட்சிகள் அந்தந்த மாநில மக்களின் வாக்கு என்கிற போது மாநில கட்சியா மாறிடுது. ஒப்புக்கு இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேசியம் இதெல்லாம் பேசுதே ஒழிய இந்த ரெண்டு கட்சியிலுமே மாநில வாக்கை அந்த மக்களின் நன்மதிப்பை பெறுவது என்று வருகிற போது மாநில கட்சியா மாறிடுது. அது கூட்டி பேசுறதுல அதுல ஒன்றும் இல்லையே, சரிதானே? அதானே இருக்கிற கடைசி வாய்ப்பு. எல்லாருமா சேர்ந்து முறையிடுவது தானே. அப்படி எல்லாருமா சேர்ந்து இந்த வரிக்கும் பேசணும், அது ஒரு பெரிய இது இருக்குதுல்ல. இப்ப நீங்க கேட்குறீங்க பாதிக்கப்படாம ஓலை கொட்டானுக்கு வரி இருக்கா இல்லையா? ஓலை பொட்டிக்கு வரி இருக்கா இல்லையா? ஓலை பொட்டி யார் தயாரிப்பா? எங்க ஆத்தா பத்தா தானே தயாரிப்பாங்க. அதுல ₹1 வரி கூடனாலும் இந்த ஓலை பொட்டி எத்தனை ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும்? ஒரு பொட்டிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அப்ப அந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் வந்து ஊரா தயாரிச்சு அங்க இருக்கிற 10 கிராமத்துக்கு கொடுப்பேன், 10 பெட்டி கடையில் கொண்டு கொடுப்பேன். அப்ப அவனும் வாழ்வான், நானும் வாழ்வேன். இப்ப இதுல அடி விழுகுதா இல்லையா? இந்த ஓலை பொட்டியை கொண்டு நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறேன் இல்ல, அங்க கொண்டு சந்தையில, வார சந்தையில அங்க கொண்டு வைப்பேன். 4 பேர் வந்து கிராமத்து மக்கள் வந்து அங்க சிற்றூர்கள் இருந்து கூடி வாங்கிட்டு போவான். இந்த சுழற்சி தான் நாங்க தற்சார்பு பொருளாதாரம். இப்ப இதுல அடி விழுகுதா இல்லையா? அதுதானே. அப்ப அது பாதிக்காதுன்னு பேசுறது சுத்த பைத்தியக்காரன். அன்னையில இருந்து போராடிட்டு இருக்கோம். எங்களை உள்ளுக்குள்ள விடக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனாலும் எங்காலும் உள்ளதான் இருக்கு. கதிராமங்கலம் இருக்கு, உள்ள இருக்கிற முறை எங்கால தானே இருந்து போராடுறான். போராடுற ஒவ்வொருத்தனும் நாம் தமிழர் தான். இது எனக்கு அதுதான் இதுல வந்து அடுத்த கட்டம்னு கேக்குறீங்க. இது அதிகாரத்தில் இருக்கவங்க. நாங்க என்ன வடிவத்துல தான் போராடுறது? இதுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தாச்சு, மனித சங்கிலி போராடியாச்சு, முற்றுகையிட்டு போராடியாச்சு. செவிசாய்க்கணும்ல. அதிகாரம் வந்து காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி? போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத அதிகாரங்களா இருக்குது. ஒரு போய் அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு இவங்க இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிற எல்லா அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாதிப்பும் வராதுங்கிறாங்க. என் தண்ணீர் எப்படி மஞ்சளாச்சு? அதுக்கு பதில் சொல்லணும்ல. கதிராமங்கலம்ங்கிறது நெற்கதிரில், வைக்கோல்ல கூறமையில கதிரில மேஞ்ச ஒரு கிராமம். எங்க பாட்டன் சடையப்ப வள்ளல் சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். நாங்க அப்படி வாழ்ந்த ஒரு மக்கள். அப்ப எவ்வளவு நீர் வளம் கொண்டு, எவ்வளவு நிலவளம் கொண்ட ஒரு நிலம், அது எப்படி இன்னைக்கு மஞ்சளா தண்ணி வந்துச்சு? இந்த எரிகாற்று எடுக்கிறதுனால தானே வருது. அப்ப அதுல வந்து நீங்க எந்த பாருங்க, அறிஞர்களே என்ன சொல்றாங்க, அப்படி மேந்து வர்ற அந்த நீர் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு காஞ்சிரும், சிமெண்ட் ஆயிரும், எடுத்து சிமெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறாங்க. அப்ப அதை குடிக்க சொல்றீங்களா எங்களை? அப்ப என்ன முடிவு? நீங்க எல்லாரும் எங்களை கொன்னுட்டு இந்த எரிவாயு எடுத்து என்ன பண்ண போறீங்க? நாங்க எல்லாரும் செத்துட்டோம், யாருக்கு இந்த வாய்வு? எங்களை கொல்லி வச்சு எரிக்கிறதுக்கா? எதுக்கு இருந்தது? சுத்த பைத்தியக்காரத்தனம். இது வந்து எவ்வளவோ மாற்று வழிகள் இருக்குது. சின்ன நாடு சிங்கப்பூர் மக்கிய மரக்கழிவில் இருந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுத்துக்கிறது. இவ்வளவு பெரிய நாடு அதை செய்ய முடியாதா? இந்த இயற்கை அன்னை, இந்த பூமி தாயின் ஈரக்கொலையை குடைஞ்சுதான் எடுக்கணுமா? 3.5 கிலோமீட்டர் 11,000 அடிக்கு கீழே போய் நிலத்தை நாசமாக்கி, வளத்தை நாசமாக்கி, நீரை நாசமாக்கி, காற்றை நாசமாக்கி, என்ன கொடுமையோ அது. போராட எப்படி முடியும்? கையெழுத்து போட்டது திமுக, கையெழுத்து போடும்போது வேடிக்கை பார்த்திருந்தது அதிமுக, காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாரதிய ஜனதா செயல்படுத்துது. இந்த ஜிஎஸ்டி அன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி எதிர்த்தது காரணம் என்ன? காங்கிரஸ் கொண்டு வர துடிச்சது, எதிர்த்தாங்க. அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை இல்ல, தவிச்சாங்க, முடியல, எல்லாரும் எதிர்த்தவன விட்டுட்டாங்க. இவருக்கு 283 இடம் அதிக பெரும்பான்மை இருக்கு, அடிக்கிறாரு, அவ்வளவுதான். 2 பேருக்கு என்ன கொள்கை மாற்று இருக்கு? அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம், அவர் அங்கே அமெரிக்காவில் கேசினோ விளையாடிட்டு இருக்காரு. அதை பற்றி பேச முடியாது. இப்போ அது அவங்க பெரும் முதலாளிகளின் விளையாட்டு, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. தொடர்ந்து
ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு போது இப்ப படத்தை திடீர்ல வெளியிடறதுக்கான ப்ரொமோஷன்லாம் ஈடுபட்டு இருக்காரு, விழா நடத்திருக்காரு. அதை பத்தி அது 400 கோடி நானும் செய்தி இப்போ தான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். 400 கோடி முதலீட்டில் படம் எடுத்துருக்குறாங்கிறது. அவங்க பெரிய முதலாளி, பெரிய நடிகர். அதில் நம்ம அதில் ஒன்றும் யாரு அது வரட்டும் பார்க்கலாம் தான் சொல்கிறோம். வரட்டும் பார்க்கலாம். படம் எடுக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வரியை கட்டணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு தமிழில் பெயர் வச்சா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் படத்தை பார்க்குது. இதுக்கு வரி விலக்கு கொடுக்கலாமா, வரி குறைப்பு கொடுக்கலாமான்னு. அதில் இந்த அரசு என்ன செய்யுது, 50 லட்சம் கொடுங்க உங்களுக்கு வரி சலுகை தாரம், 36 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியுது? இப்போ லிங்கா படத்துக்குலாம் 1 கோடி வரி சலுகை கொடுத்துட்டு நாங்கள் வழக்க போட்டு லிங்கா தமிழ் பெயரில் நீ எப்படி கொடுத்தாங்க கேட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. அப்போ அது மாதிரி அந்த நடவடிக்கையை கைவிடலாம். அதில் ஒரு பெரிய தொகையை இழக்க வேண்டியது இருக்குது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். அதை தமிழ்நாடு அரசு அதை கைவிடலாம். ஆனால் மொத்த உரிமை மொத்தமாகவே கேளிக்கை வரியை நான் விட்டுடுறேன், நீ மத்திய அரசு கட்டிக்கங்கிறத நான் ஏற்கல. அது 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 சரியில்லை. எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. எனக்கிட்ட கொஞ்சம் இருக்கணும். எனக்கு வந்து நாளைக்கு இயற்கை வேளாண்மை பற்றி ஒரு விழிப்புணர்வு தர ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, குழந்தைகளை பற்றி இவர் ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றாரு, பாலியல் கொடுமையை எடுத்து இவர் ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றாரு. இதுக்கு நான் வந்து சிறப்பு சலுகை அளிக்கணும், இந்த படத்தை ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த உரிமை என்றதுக்கு வரி விலக்கு, டாக்ஸ் ஃப்ரீ அப்படிலாம் படங்கள் வந்ததில்லை அப்படிலாம் படங்கள். அந்த மாதிரி எனக்கு இருக்கிற உரிமையை அது ஒன்று தான் இருக்குது. அதையும் நான் விட்டுட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால மத்திய அரசுடைய வரி பெரும் சுமை. அதாவது இந்த தமிழ்நாடு அரசுடைய வரி, கேளிக்கை வரி, மத்திய அரசுடைய வரி இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இன்னும் சில வரிகள் இருக்கு. 63 விழுக்காடு கொடுத்துட வேண்டியது. மீதி இருக்கிற 37 விழுக்காட்டில் தான் நடிகர் சம்பளம், திரையரங்கு உரிமையாளர் லாபம், விநியோகஸ்தர் லாபம் இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு தொழிலே முடிஞ்சிருச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யணும், நீங்க குறைங்க. சுத்தமா வரி ஜிஎஸ்டி வேணான்னு நாங்க சொல்லல. 28 விழுக்காடு வேண்டாம், 5 விழுக்காடு வைங்க. நீங்க கேளிக்கை வரியில கொஞ்சத்தை குறைங்க. இந்த இது நீங்க வந்து அந்த கேளிக்கை வரியில ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை குறைங்க. இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ரெண்டும் சேர்ந்து ஒத்துழைங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அது ரொம்ப முதன்மையான காரணம். அது அவங்க யாரும் குறைக்க மாட்டாங்க. அது நடிகர் சங்க தலைவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் சங்க தலைவரும் தான் முடிவெடுக்கணும். அவர் அதை தவிர மற்றதெல்லாம் பேசுவார். விடுதலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா பெருமுயற்சி எடுத்தாங்க. அந்தப்ப அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஒத்துழைக்கல. எங்களை தவிர அந்த விடுதலை ஆதரிச்சு அவங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் நிக்கல. காரணம் 7 பேரையும் விடுதலை செஞ்சா அந்த அம்மாவுக்கு ஒரு நற்பேர் வந்துரும்ட்டு எந்த கட்சியும் ஆதரிக்கல. அப்புறம் அது வெளிப்பட சொன்னா யாரும் ஆதரிக்கல. அதுக்கப்புறம் விடுதலை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு பேசினாங்களே ஒழிய யாரும் செய்யல. அது வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களும் வட இந்திய தலைவர்களும் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட கடுமையா ஏற்றுட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவாயிருச்சு. அதனால அவங்க அமைதி ஆயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்க கதவை திறங்க, விடுதலை செய்யுங்க, பிள்ளைகளை நாங்கள்லாம் உங்களுக்கு துணையா இருக்கோம்னு சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும். அது நடந்திருக்கும். அது மத்திய வட மாநிலங்களில் அவங்க உருவமை எரிக்கிறது நீங்க பாத்தீங்கல்ல, கடுமை எதிர்ப்பு வந்துட்டது. அதில் அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அது அந்த மாதிரி இப்போ முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள தலைமை இப்போ நம்மகிட்ட இல்லை, நம்ம அதிகாரத்தில் இல்லை. இந்த அரசு வந்து பாரதிய ஜனதாவின் கொள்கை முடிவு வந்து நம்ம பிள்ளைகளை விடுதலை செய்யற முடிவு இல்லை. காங்கிரஸ் எங்க தலைவர்னு சொல்லும், பாரதிய ஜனதா எங்க பிரதமர்னு சொல்லும். சொல்ற வார்த்தை புரியுது இல்லை? காங்கிரஸ் எங்க தலைவரை கொன்றவர்கள் சொல்லும், பாரதிய ஜனதா எங்க பிரதமரை கொன்றவர்கள் சொல்லும். அதனால இது விடுதலையே செய்யாது. ஆனால் ஒரு நாள் இந்த விடுதலை நடக்காம போகாது. அதுக்குத்தான் நாங்கள் அதிகாரத்தை நோக்கி ஓடுறோம். நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்க, முதல்ல கதவை தர வெளியில வா, சட்டப்படி அதை நாங்கள் எதிர்கொள்றோம் நாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு இப்ப அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படி முடிவெடுப்பாங்களா? அதான் இங்க இருக்கிறது. ஒரு தற்காலிக விடுப்பு கொடுங்க பிள்ளைக்கு. எங்க அப்பா குயில்தாசனுக்கு முடியல, நீங்க நிரந்தர விடுதலை கூட அப்புறம் செய்யுங்க. தற்காலிகமா ஒரு 20 நாள், ஒரு மாசம் அவருக்கு விடுதலை, ஒரு பெரோல் விடுப்பு கொடுங்க. அப்பாவுக்கு முடியலன்னு தான் நான் கேட்கிறேன். அதையே கொடுக்கலையே. அப்ப நிரந்தர விடுதலை இந்த அரசு எப்படி செய்யும்? அது கவனத்திலே அது எடுக்குதா பாருங்க.
ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இல்லை அவர் கடிதத்தை நாங்கள் படித்தோம், இல்லை அவர் அந்த ஒரு பெரோல் விடுப்பு கேட்டிருக்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம், அந்த கோரிக்கையை நாங்கள் விவாதிக்கிறோம், எதுவுமே கிடையாது. அப்படின்னா அந்த பிரச்சனையை காதில் வாங்காமல் கடத்தி விட்டு போகிறதுக்கான அரசு இருக்குது. எப்படி திரும்ப திரும்ப நான் சொல்கிறதான் எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை தான், இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்கள் இருக்குதே ஒழிய கண்ணீர் இல்லடான்னு. அதுதான்